எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கின்ற திரையுலக பெரியவர்களே, நண்பர்களே, சைத்தான் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே, எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நான் ஒரு 3 மாதமாக எங்கேயுமே வெளியே போகிறதில்ல. நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரியாது. அதே போல் இதுலேயும் கலந்துக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தேன். ஃபாத்திமா என்னை நேராக கூப்பிடும்போது மனுஷமா என்னால் வர முடியலன்னு சொன்னேன். பட் நேற்று ராத்திரி ஒரு 6 மணிக்கு விஜய் ஆண்டனி ஃபோன் பண்ணி, நீங்கள் பட்டுக்கிட்ட மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா, ஆனால் அப்படி நீங்கள் வரணும், இன்னொரு வார்த்தை சொன்னார். அதனால தான் நான் இங்கே நிற்கிறேன். நீங்கள் வந்தால் நான் சந்தோஷப்படுவேன்னாரு. நான் இங்கே இந்த ஒரு அரை மணி நேரம் இங்கே இருக்கிறதுனால ஒரு மனிதன் சந்தோஷப்படுகிறான் என்றால் அந்த சந்தோஷத்தை கொடுக்கலாமேன்னு தான் நான் வந்திருக்கிறேன். ஏன்னா அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுன்றது ஒரு பெரிய விஷயம். நான் ரொம்ப உழைச்சிட்டேன், ஓடிட்டேன், ஆட்டம் போட்டேன். அதனால தான் கடவுள் பார்த்தாரு, ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டு அடங்கிடுவ மனிதான்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் வீட்டில் போட்டார். முதல் முறையாக இந்த விழாவில் கலந்துக்கிறேன். அதை உண்மையாக நம்ம நேசிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தின் விழாவில் நான் கலந்துக்கிறதுல ரொம்ப என்னால் முடியலைன்னா கூட அதில் கண்டிப்பாக கலந்துக்கிறேன்னு வந்தேன். ஆனால் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். எல்லோரும் முதல் 5 நிமிஷம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் அதை பார்க்கல, கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். ஆனால் படத்தின் வெற்றியை அந்த விஜய் ஆண்டனியின் படத்தின் வெற்றியை அவருடைய ட்ரெய்லரை பார்த்தோ பாடல்களை பார்த்தோ அந்த ஆரம்பம் பார்த்தோ சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய தன்னம்பிக்கை. எல்லாரும் இங்கே பேசுனவங்கலாம் சொன்னாங்க. அந்த தன்னம்பிக்கை சாதாரணமானதில்லை. அவர் மியூசிக் டைரக்டராக இருந்து நடிகனாகும்போது நான் கூட அவரை கூப்பிட்டு நான் சொன்னேன், விஜய் எதுக்குமா அப்படின்னு கூட கேட்டேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தைகள், இல்லை சார் நான் ஜெயிப்பேன். அந்த நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை அது சாதாரணமாக ஒருத்தருக்கு வராது. நான் உழைக்கிறேன் சார், என்னமோ பண்ணுவேன் சார், பார்ப்போம் சார், கடவுள் இருக்கார் சார், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே தவிர நான் வெற்றி பெறுவேன் அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு படம் முடிஞ்ச உடனே அடுத்த படம் ஆரம்பிக்கும் போது, சார் இந்த படம் இதை விட பெருசாக போகும், இந்த படம் இதை விட பெருசாக போகும் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணார். ஆகவே நான் பேர் வைத்த பிள்ளைகள் யாருமே சோட போனதில்லை. அதனால் இவருக்கு நான் தான் பேர் வச்சேன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏன்னால் அவர் ஒரு படம் மியூசிக் டைரக்டராக ஒத்துக்கிட்டார். நண்பர் சசி படம்னு நினைக்கிறேன், உண்மைதானே? ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த படம் தள்ளி போய்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் விஜய் ஆண்டனி வீட்டுக்கு ஒரு பாட்டு போட்டு காட்டினார், சப்போஸ் உன்னை காதலித்து அப்படின்னு ஒரு பாட்டு. உடனே நான் அப்போது சுக்கிரன் தயாரிப்பில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக அதுக்கு பிறகு பெரிய பெரிய நடிகர்களுடைய படங்கள்லாம் இயக்கக்கூடிய வாய்ப்பு அவர் நடிகனான பிறகு மியூசிக் டைரக்ஷன் நிறுத்திட்டாரேன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஃபோக்கஸ். ஒரு மனிதனுக்கு ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். நம்ம நடிக்கணும்னா அது மேலே நம்ம முழு கவனத்தையும் வைக்கணும். வேறு ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 படம் மியூசிக் பண்ணால் பணம் வரும், அதுலெல்லாம் கவனம் போச்சுன்னா இதில் போயிடும் அப்படின்றதுக்காகத்தான் அவர் மியூசிக் டைரக்ஷனை நிறுத்தினார் நினைக்கிறேன் நான். அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒன்று. அப்போது என் வீட்டுக்கு அந்த பாட்டை போட்டு காட்டும் போது உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன். அக்னி அப்படின்னார்.
அக்னின்னா உங்களுக்கு தெரியும்ல, நெருப்பு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா நெருப்பு வந்து நம்மளை சுற்றுமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட, விஜய் உங்கள் ஒரிஜினல் நேம் என்னன்னு கேட்டேன். விஜய் ஆண்டனின்னு சொன்னார். ரொம்ப அழகான பேர், உங்கள் தாய் வச்சுருக்காங்களே, அதையே நீங்கள் வந்து அக்னின்னு மாற்றுறீங்க. விஜய் என்றாலே வெற்றி, ஆண்டனி என்றால் காக்கும் கடவுள், அந்தோணி என்று சொல்லுவார். இந்த கடற்கரை கிராமத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அந்தோணியார் கோயில் தான். ஏன்னா கடலுக்குள்ளே போனால் திருப்பி வர்றது அவர் தயவு இருந்தால் தான் வர முடியும், அந்தோணியார் தயவு இருந்தால் தான் வர முடியும். அப்படியேப்பட்ட ஒரு நல்ல பேரை வச்சுக்கிட்டீங்க, இப்படி கொஞ்சம் விஜய் ஆண்டனின்னு பேரை மாற்றிக்கிறீங்களான்னு கேட்டேன். அவர் எதுவுமே சொல்லாமல் சரின்ட்டார். அதுக்கு பிறகுதான் நான் வந்து பட்டுக்கிட்டு எல்லாம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துச்சு. பட்டுன்றது வந்து அவருடைய மனைவி, நான் பட்டுன்னு கூப்பிட்டு பழகம், பட்டுன்னு. அவங்க சொன்னாங்க, அவர் ரொம்ப பிடிவாதக்காரராச்சு அங்கிள், எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்பாங்க. அது என்னமோ ஏன் நல்ல நேரம் நினைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். இப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய வளர்ச்சி எனக்கு பிரமிப்பாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. என்னுடைய மகன் வளர்ச்சியை பார்த்து எந்த அளவுக்கு நான் சந்தோஷப்பட்டனோ அதே மகிழ்ச்சி இவருடைய வளர்ச்சி ஒவ்வொன்றையும் பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவர் இன்னும் வளரணும், ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா அவர் வந்து கதையை செலக்ட் பண்ணுறது, தங்கிட்ட இருக்கிற மைனஸ் என்னன்னு முதல்ல அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் அந்த கதையை செலக்ட் பண்ணி அதை ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம வந்து ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த ப்ராஜெக்டில் யார் நடித்தாலும் வெற்றி அடையும் அப்படின்ற ஒரு நிலைமையில் தன்னை கொண்டு போய் அங்கே வச்சுக்கிறார். அது ரொம்ப எல்லா நடிகர்களுக்கும் வரக்கூடிய ஒரு இது கிடையாது. இவர் அதைத்தான் முதல்ல தனக்கு என்ன வரும், தன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கதைகளை செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் சொன்னாங்க அவருடைய டைட்டில்லாம் வந்து ஆன்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, டைட்டில் மட்டும்தான் ஆன்டியாக இருக்கும். அவர் மிக மிக பாசிட்டிவான கேரக்டர். பாசிட்டிவ்னா எல்லாத்துலேயும் பாசிட்டிவாக இருப்பார். நான் ஜெயிப்பேன், இந்த படம் ஜெயிக்கும், இந்த பாட்டு போட்டால் அந்த பாட்டு ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவான மனிதர். அவருடைய இந்த ப்ராஜெக்ட், இதில் சம்பந்தப்பட்ட இந்த சைத்தானின் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும், குறிப்பாக இயக்குனர், நான் ஒரு இயக்குனராக அவரை வாழ்த்துகிறேன். வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.